தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கடந்து வரவும், ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு பிரயோஜனமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 41 47 வரை உள்ள வேத வசனங்கள். நான் வாசித்த இந்த பகுதியானது நாம் அநேக நேரங்களிலே கேள்விப்பட்டதாகவும் அநேக நேரங்களிலே வாசித்த ஒரு வேத பகுதியாகவும் இது காணப்படுகிறது. ஆனாலும் ஆதி திருச்சபை எப்படி செயல்பட்டது, ஆதி திருச்சபையினுடைய விசுவாசியினுடைய வாழ்க்கை முறை, அவருடைய செயல்முறைகள் எப்படி இருந்தது என்பதையும், இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய திருச்சபை விசுவாசிகளுடைய செயல்பாடுகள், விசுவாசிகளுடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதையும் நாம் சிந்திப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆதி திருச்சபையினுடைய காலமானது திருச்சபையுடைய பொற்காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்படியாக ஆதி திருச்சபையினுடைய செயல்பாடுகள், ஆதி திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை முறைகள் அவ்வளவு பிரகாசமுள்ளதாக, மிகவும் நேர்த்தியானதாய் கூட காணப்பட்டது. இந்த பகுதியானது நம்முடைய ஆராதனை முறைமைகளை குறித்தும் மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே கூட பல திருச்சபைகள் ஆராதனையின் அலைப்பறைகள் என்ற நிலைமையிலே பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனையினுடைய ஒரு அடிப்படை அம்சத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியிலே மிக தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் சபைகளின் நடபடிகள் என்று அழைப்பது அது சிறப்பானதாக கூட காணப்படும். நாம் 41வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், 3000 பேர் சேர்த்து ஞானஸ்தானம் பெற்றார்கள், 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆதி திருச்சபையிலே 120 விசுவாசிகள் இருந்தார்கள். ஒரே நாளிலே 3120 விசுவாசிகளாக அந்த சபை ஒரே நாளிலே வளர்ச்சி பெற்றது. அவ்விதமாக இந்த திருச்சபையின் காலங்கள்
மிகவும் ஒரு பொற்காலமாக காணப்பட்டது. இந்த 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சபை என்பது நாம் அறிந்திருக்கிறபடியாக ரட்சிக்கப்பட்ட கூட்டம்தான் சபை. உலகத்தின் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் சபை. மனிதர்கள் சொல்லுகிறபடியாக விலை உயர்ந்த கட்டிடங்களோ வானளவு உயர்ந்திருக்கும் கட்டடங்களோ பல கோடி செலவு செய்து அலங்கரிக்கப்பட்ட கட்டடங்கள் சபைகள் அல்ல. மனிதனுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கிறது. பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கக்கூடிய கட்டடங்கள் சபை என்று. ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடியாக உலகத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் அசுத்தத்தில் இருந்தும் தேவனுக்காக வேர் பிரிக்கப்பட்ட பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் சபை. அந்த ஆதி திருச்சபையிலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். யார் சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ரட்சிப்பு என்பது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே தெய்வமாக ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் இறுதி வரை வாழுகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். தலைமுறையாக கிறிஸ்தவராய் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்ல முடியாது. மதத்தில் மாறுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்ல முடியாது. தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே ரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளிலே இறுதி வரையுமாய் நிலைத்திருந்து வாழக்கூடியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள்தான் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களிலே வாசிக்க போகிறோம். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஒரு காரியத்தை அந்த காரியம் முடிகிறது வரையுமாக அதிலே உறுதியாய் இருந்தவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அப்படித்தான் இந்த ஆதி திருச்சபையினுடைய விசுவாசிகள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அந்த கேட்ட வார்த்தையிலே சேர்ந்து சபையிலே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு முன், ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன், சபையிலே சேர்வதற்கு முன் அவர்கள் எப்படியோ வாழ்ந்தார்கள், எதையோ பின்பற்றினார்கள். அவருடைய வாழ்க்கை முறை ஒரு உறுதியானதாக கூட இல்லாமல் காணப்பட்டது. ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டதற்கு பின் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட, முற்றிலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை முறை மாறினது. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் உண்டானது என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை நேசித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும்
நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் உலகத்தார்கள் அல்ல, உலகத்திற்காய் வாழக்கூடியவர்கள் அல்ல. இது உலகத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்தில் இருந்து நம்மை அவருக்காய் வாழும்படிக்கு, அவருக்காக விசேஷமாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் என்பதை முதல் நூற்றாண்டு ஆதி திருச்சபையாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். எனவே நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த வேதம் போதிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழும்படியாக வாழ்வதற்காக நீங்களும் நானும் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். தொடர்ச்சியாக 42வது வசனம், நாம் எல்லாரும் அறிந்த வசனம். அப்போஸ்தலர் இங்கே ஆதி சபையார் இந்த 4 காரியங்களிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல்ல வாசிக்கிறோம் அப்போஸ்தலருடைய உபதேசம், இரண்டாவது வாசிக்கிறோம் அந்நியோன்யம், மூன்றாவது வாசிக்கிறோம் அப்பமிக்குதல், நான்காவது வாசிக்கிறோம் ஜெபம். இவைகளிலே இந்த ஆதி திருச்சபையார் உறுதியாய் இருந்தார்கள். வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த 4 காரியங்களிலே உறுதியாய் இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த 3வது விஷயத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். 3வது விஷயத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்லது, தவறு சொல்லல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு பிரதான காரியம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போய் அப்பமும் ரசமும் பங்கெடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும், ஆமேன் போடும்போது வீட்டுலதான் இருக்கணும். ஜாலிய நடைமுறையில் இருக்கு. இன்னைக்கு அநேக சபைகள், ஒரு சபையை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லா சபைகளிலுமே அந்த 3வது விஷயத்தை கடைபிடிக்கிறார்கள். அது மட்டுமே ஒரு விசுவாசிக்கு போதும் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆதி திருச்சபையிலே இந்த 4 விஷயங்களிலே அவர்கள் உறுதியா இருந்தார்கள். முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொன்னால் அடிப்படை சத்தியங்கள். இந்த அடிப்படை சத்தியங்களிலே இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதை விடாப்பிடியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் அடிப்படை சத்தியம் என்று சொன்னால் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மன்னித்தல், ஞானஸ்தானம், ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி வேத வசனங்களை தெளிவாய் பின்பற்றி இறுதி வரையும் வாழக்கூடிய வாழ்க்கைதான் அடிப்படை உபதேசங்கள். இந்த அடிப்படை உபதேசங்களை கை கொள்வதிலே, இந்த அடிப்படை உபதேசங்களை பின்பற்றுவதிலும் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ரட்சிப்பில் நாம் உறுதியுள்ளவராக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட காரியங்களிலே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எழுதி கொடுத்த இந்த வேத வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்வதிலே நாம் சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதுவே அப்போஸ்தலருடைய உபதேசம். வேத வசனங்களை கேட்பதற்கும் நாம் அதிகமான வாஞ்சை விருப்பம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும்.
அப்பமிப்பதற்கு நாம் எல்லாரும் கூடி வந்து விடுகிறோம். இந்த உபதேசம், சத்தியத்தை போதித்தல், வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணுதல், இந்த கூடுகையில நம்முடைய பங்களிப்பு அல்லது நம்முடைய நடைமுறை, நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆதி திருச்சபையாரோடு என்ன செய்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எனவேதான் ஒரு வசனம் 46 வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமானப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை அல்லது எப்பயாவது ஒரு முறை இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆதி திருச்சபையார் தேவாலயத்திலே அனுதினமும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆச்சரியமா இருக்கிறது. இதுதான் அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஆதி திருச்சபையார் இந்த அடிப்படை சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக, இந்த அடிப்படை சத்தியங்களை இன்னும் தெரிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் அனுதினமும் தேவாலயத்திலே அவர்கள் கூடி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை, கூடி வரக்கூடிய ஒரு கூடுகையை அவர்கள் கடைபிடித்தார்கள். இன்னைக்கு நாம் ஆராதனைக்கு 50 பேர், 100 பேர், 150 பேர் நாம் வந்து விடுகிறோம். வேத ஆராய்ச்சி என்று சொல்லும் பொழுது 8, 12, 15. அப்படியானால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு சபை குறிப்பிட்டு சொல்லல, எல்லா சபைகளிலும் அதுதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மிக நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார் ஆதி திருச்சபையாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்காக அவர்கள் அனுதினமும் அவர்கள் கூடி வந்தார்கள். அடிப்படை சத்தியங்களை கைக்கொள்வதிலே அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். எனவேதான் ஆதி திருச்சபையையும் இன்றைய திருச்சபைகளையும் நாம் ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கும்படியாக இந்த வேத வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம். அடுத்தபடியாக அந்நியோன்யம். இந்த அந்நியோன்யம் என்று சொல்கிற வேலையில ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய உறவு முறை அல்லது ஒருவரை சரியாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய புரிதல், இதுதான் அந்நியோன்யம். வாசிச்சுட்டு போயிடுறாம அப்போஸ்தலர் உபதேசம், அந்நியோன்யம், அப்பம்பிக்குதல், ஜபந்து வாசிச்சுட்டு வேகமா போயிடுறோம். ஆனா நின்று கவனிக்கிற வேலையில அந்த அந்நியோன்யம் என்பது ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய ஐக்கியம், ஒருவரை ஒருவர் புரிந்திருக்கக்கூடிய அந்த புரிதல். நாம் உடன் விசுவாசிகளோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம், பிறகு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம், பிறகு அடுத்த ஏதாவது ஒரு விசேஷித்த கூடுகையை சந்திக்கிறோம். ஆனால் இங்கே அந்நியோன்யம் என்று சொல்கிற வேலையில ஒருவரை ஒருவர் உள்ள ஐக்கியம் அல்லது புரிந்து கொள்ளுதல். இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது ஒருவரை மன ரீதியாக, ஒருவரை சரீர ரீதியாக, ஒருவரை பொருளாதார ரீதியாக ஒருவரை சரியாக புரிந்து வைத்தலுக்கு பேருதான் அந்நியோன்யம். சபைக்கு வரக்கூடிய ஒருவருடைய மனநிலை, இவர் மன ரீதியாக எப்படி இருக்கிறார், இவர் மன ரீதியாக சரியாக இருக்கிறாரா அல்லது மன ரீதியாக இவருக்கு ஏதாயிலும் பிரச்சனைகள் இருக்கிறதா? சில நேரங்களில சில விசுவாசிகள் தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருப்பார்கள். சில நேர சகோதரிகள்
வாரம் நாளாம் சொல்லிடுவாங்க. சில நேரங்களிலே சகோதரர்கள் அதை சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளா வைத்திருப்பார்கள். அது அவர்களை மன அழுத்தத்துக்குள்ளாக என்ன செய்துவிடும், கொண்டு போய்விடும். யாராயிருந்தாலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மன ரீதியான சில சொல்ல முடியாத பிரச்சனைகளில சிக்கி இருப்பார்கள். அவர்களை உடன் விசுவாசிகள், ஊழியர்கள் அல்லது மூப்பர்கள் மன ரீதியாக அவர்கள் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே ரெட்டியப்பட்டியில ஒய்எம்எஃப் ஊழியர் நடந்தது. நானும் அங்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரனை பார்த்து அவர் மிக சோர்வாக இருந்தார். அவரால் சரியாக உட்காரவே முடியவில்லை. வேதாட்சி முன்னவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய முகமே சரியில்லையே, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனை? அப்ப அவர் சொன்னாரு, ஒரே இடத்துல அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்துல இந்த ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிருது, அப்படின்னு மயக்க நிலைக்கு போயிருவேன்னு சொல்லி சொன்னார். இப்படி ஒருவருடைய பிரச்சனைகளை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறது என்பதற்கு பேரு தான் அந்யோன்யம். சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும் மன ரீதியாக நாம் சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் தானே சொல்லி அவர்களை நாம் புறக்கணிக்க முடியாது. சிறு பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் வெளியில சொல்ல முடியாத அழுத்தங்கள், பிரச்சனை இருக்கும். அவர்களை உட்கார வைத்து அவருடைய பெற்றோர்கள் உணவு அருந்த வேலையிலே அவர்களை விசாரிக்க வேண்டும். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டு அதுக்கான ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். இதுதான் ஒருவரை புரிந்து வைத்தல், ஒருவரோடு உள்ள அந்யோன்யம். சரீர ரீதியாக சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் ஒரு அறிவிப்பில வாசித்தார். ஒருவர் பலவீனமா இருக்குன்னு யாரும் போய் பார்க்கல, அவர் போய் பார்க்கணும். கரெக்ட். ஒருத்தங்க ஆராதனைக்கு வரல, ஒரு கூட்டத்துக்கு வரலும் போது பலவீனமா இருப்பாங்க சரீரத்துல. அநேக நோய்களினாலே பிடிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை சபையார், உடல் விசுவாசிகள், மூப்பர்கள், ஊழியர் சென்று சரீரப்பிரமாய் அவர்கள் சோர்வுற்று இருக்கிற அவர்களை கண்டு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து வர வேண்டியதுதான் அந்யோன்யம். அதுதான் சபையாருடைய அந்யோன்யமாய் இருக்கிறது. ஆதி திருச்சபையார் இந்த விஷயங்களிலே அவர்கள் சரியா இருந்தார்கள். அவர்கள் அதை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு 45 வாசிக்கலாம். அடுத்தபடியாக சொன்னேன், மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக சொன்னேன். இந்த ஆதி சபையார் தன்னுடைய உடல் விசுவாசிகளை அந்த ஆதி சபையில 3120 பேர் கூடிட்டாங்க. அப்ப அவங்களுடைய பொருளாதார தேவைகள், தேவை உள்ளவர்கள் அன்றைக்கு ஆதி சபையிலே இருந்தார்கள். அந்த பொருளாதாரத்திலே பின்தங்கினவர்கள், பொருளாதாரத்திலே தேவை உள்ளவர்கள், சிலருக்கு நன்றாக வேலைகள் இருக்கும், நல்ல வேலைகள் இருப்பார்கள், சிலர் அனுதின வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், சிலர் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையும், அவங்களும் பரலோக பிரச்சனை தானே, அவரும் பரலோக குடும்பம் தானே, அப்படிப்பட்டவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். அவருடைய குறைகளிலே ஆதிச்சபையாரை போல நாம் காணியாட்சியை விற்று கொடுப்பது இந்த நாட்களிலே நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் நமக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவங்க செஞ்சாங்க. ஆதிச்சபையார் தன்னுடைய காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று தேவைக்கு தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சபையிலே பொருளாதாரத்திலே பின்தங்கினவர்கள், பொருளாதார குறைவோடு இருக்கக்கூடியவர்களும் சபைக்கு என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களும் வருகிறார்கள். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கினவர்களை கவனித்து நம்மளை விற்று அல்ல, நம்மளுக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுத்து இந்த அந்யோன்யத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்ட அந்யோன்யம், ஆதிச்சபையில் இருந்த அந்யோன்யம். மன ரீதியாக,
சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக கவனித்து அவைகளிலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். ஒருவரை புரிந்திருந்தால் அதில் பங்கு பெற்றால் நாம் அவரோடு கூட அது ஒரு சின்ன ஐக்கியத்தை நம்மால் வைத்துக் கொள்ள முடியும். இதுவே ஆதி திருச்சபையினுடைய சபையாருடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. இன்றைக்கும் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், சபையில் ஐக்கியப்பட்டவர்கள் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை முறை, அப்போஸ்தலருடைய உபதேசம், அடிப்படை சத்தியங்களிலே சரியா இருக்க வேண்டும். அந்நிய ஒருவரோடு உறவிலே, ஐக்கியத்திலே நாம் சரியாய் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம்தான் அப்பம் விக்குதல். இதுக்கு பேர் அப்பம் விக்குதல். நம்ம நடைமுறையில ஆராதனை சொல்லிட்டோம். புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது ஆராதனை சொல்லி பார்க்க முடியுங்க? வசனத்துல பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, நாம் என்ன செஞ்சிட்டோம்? சொல்லி பழகிட்டோம். எங்க போறீங்க? ஆராதனைக்கு போறேங்க. அப்பம் விக்குதல் அல்லது கர்த்தருடைய மேஜை அல்லது கர்த்தரை தொழுது கொள்ளுதல். நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை இந்த பந்தி கர்த்தருடைய மேஜை. அப்பம் விக்குதல். அப்பம் விற்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை தெரிவித்தல் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நினைவு கூறுதல். அப்பம் விக்குதல். ஆதி சபையார் இந்த பிரத்யேகமான காரியத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை தெரிவிக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையை நினைவு கூறும்படியாக அப்பம் விற்கும்படி என்ன செய்தார்கள்? கூடி வந்தார்கள். அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரசத்திலும் பங்கு பெற்று அவரை நினைவு கூர்ந்தார்கள். போஜன பந்தி வேறு, அன்பின் பந்தி என்பது வேறு, அதெல்லாம் வேறு. ஆனால் இங்கே அப்பம் விற்கும்படியாக ஆதி சபையார் கூடி வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நான்காவதாக ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் என்று சொன்னால் நாம் தேவனோடு பேசக்கூடிய நேரம். தேவன் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய நேரம். நாம் தேவனோடு பேசுவதற்கும் தேவன் நம்மோடு பேசுவதற்குமான ஒரு பிரத்யேகமான நேரத்தை குறித்து வைத்து அந்த நேரத்தை அதற்காக செலவு செய்தார்கள். அருமையான காரியம் இல்லைங்களா? ஆதிச்சேவருடைய காரியம். ஜபத்திற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டாங்க. ஜபத்திற்காக அதான் அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம். 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஜெபத்திற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டார்கள். அந்த நேரத்திலே பேதுருவும் யோவானும் அந்த நேரத்தை அதற்காக செலவு செய்வதற்காக பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய்விட்டார்கள். இன்றைய காலங்களிலே ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரம், ஜெபத்திற்காக சபையில் அறிவிக்கப்பட்ட நேரத்துல நேரம் இருக்கு, இடம் இருக்கு, யார் இல்லைங்க? விசுவாசிகள் இல்லை. உண்மைதானே? எல்லா சபையும் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லல, எல்லா சபையிலையும் ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்துல, ஜெபத்திற்காக தீர்மானிக்கப்பட்ட நேரத்துல ஒரு சத்தியம் மத்தியில வாசிக்கலீங்களா? எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூட இருக்கிறாரோ அங்கே நான் இருக்கிறேன். மூப்பர்கள் சபையார் கூடி தீர்மானிக்கிறோம். இன்றைக்கு மாலை வேலை இத்தனை மணி வரை மாக்கூட்டம் சொல்லி மூப்பர்கள் சபையார் தீர்மானிக்கிறோம். அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த நேரத்துல வானத்தை பூமி உண்டாக்கிற தேவன் அந்த குறித்த நேரத்துல அங்க பிரசன்னர் ஆயிடுவார். அதான் அந்த சத்தியம். மத்தியில அந்த வாசித்த அந்த வசனத்தின் பொருள் அதான். நாம தீர்மானிக்க தீர்மானத்தை பரலோகம் ஏற்றுக்கொண்டு தேவன் அங்க வந்து விடுவார்.
நாம வரலன்னு சொன்னா தேவனை துக்கப்படுத்தணும். நாம வரலன்னு சொன்னா நாம தீர்மானத்துல நாமே அதை கடைபிடிக்க தவறின ஒரு மக்களாக காணப்படுவோம். எனவே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். தேவனோடு பேசவும் தேவன் நம்மோடு பேசவுமாக அந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காக அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த 4 விஷயங்கள்: அடிப்படை உபதேசங்கள், அந்நிய உண்ணியம், அப்பம் வைக்குதல், ஜெபம் பண்ணுதலிலே கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் இந்த காரியங்களில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையார் இந்த காரியங்களிலே உறுதியாய் காணப்பட்டார்கள். இன்றைய சபைகள் இந்த நம்முடைய சபைகள் இந்த 3வது விஷயம் அப்பமிக்குதல். அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சொன்னா 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. முழுமையாக அந்த நேரத்தை கூட என்ன செய்வதில்லை, கொடுப்பது இல்லை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை முறை, இன்றைய சபையுடைய வாழ்க்கை முறை, விசுவாசிகளின் செயல்பாடுகள் எப்படியா இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படியா இருக்கிறது? ஆதி சபையாருடைய வாழ்க்கை முறை செயல்பாடு எப்படி இருந்தது? நம்முடைய வாழ்க்கை முறை செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த இந்த 4 விஷயங்களிலே நாம் எப்படி தரித்திருக்கிறோம், கை கொண்டிருக்கிறோம், உறுதியாயிருக்கிறோம், விடாப்பிடியாயிருக்கிறோம், கடும் முயற்சி செய்கிறோம். ஆதி சபையார் இந்த காரியங்களுக்காக அவர்கள் தங்களை தாங்களே அர்ப்பணித்திருந்தார்கள், ஒப்பு கொடுத்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதிச்சபை விசுவாசிகளுக்கும் வறுமை இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, சூழ்நிலைகள் அவர்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகள் இல்லை. அவர்களுக்கும் எதிர்ப்பான சூழ்நிலைகள் காணப்பட்டது. அநேக வறுமையில் இருந்தார்கள், அநேக தேவையுள்ள மக்கள் இருந்தார்கள், அநேக பலவீனமுள்ள மக்கள் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருடைய சபையின் காரியங்களிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். வறுமையின் மத்தியிலும், தேவைகளுக்கு மத்தியிலும், எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தங்களை அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அத 46ல மீண்டும் வாசிக்கும் பொழுது, இங்கே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, இதுதான் அன்பின் விருந்து. அவர்கள் மாலை வேளைகளிலே ஒவ்வொரு விசுவாசியுடைய வீடுகளை குறித்து வைத்து அந்த விசுவாசியுடைய வீடுகளிலே கூடி வருவார்கள். கூடி வந்து அந்த கூடுகை முடிந்து அவர்கள் விருந்து கொடுப்பார்கள். அதை இங்க அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு போஜனம் பண்ணின்னு சொல்லியும் அதை வாசிக்கிறோம். வீடுகள் தோறும் ஒவ்வொரு விசுவாசியுடைய வீடுகளிலே கூடி வருவார்கள். கர்த்தருடைய காரியமாக நேரத்தை செலவு செய்து போஜனம் பண்ணுவார்கள். அங்க எப்படி கூடி வந்தார்களா? மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும். இது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு முக்கியம். சில நேரங்களில ஒரு விசுவாசி வீட்டை கூட வச்சா அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் இருந்த ஒரு கூட்டத்துல ஒரு ஊழியக்கார் சொன்னாரு, இன்னைக்கு கர்த்தர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டாரு. அந்த ஊழியக்கார் சொன்னார் ஒரு பிரதர், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவர் சபைக்கு வர்றாரு, அவர் வர்றாரு, இன்னைக்கு நான் வரமாட்டேன், நான் வேற ஒரு சபைக்கு போறேன்னு சொன்னார். நல்ல ஒரு ஊழியக்காரர், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவர் அவ்வளவா மதிப்பேன் அந்த ஊழியக்காரர். நீங்க இந்த வார்த்தையை சொல்றாரு, ஒரு மனம் இல்லை. சரி, இப்ப ஆதி சபையார் அந்த காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள், தங்களுடைய நேரத்தை அர்ப்பணித்திருந்தார்கள். நான் எனது என்று இல்லாமல் நான் நமது என்று சொல்லி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
ஆதி சபையாருடைய விசுவாசிகள் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய தாளந்துகளை அவர்கள் அதற்காக அர்ப்பணித்திருந்தார்கள். இரண்டாவதாக 44வது வசனம். இங்க வாசிக்கிறோம். முதலாவது அவர்கள் வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது சொல்லி சிந்தித்தோம். இரண்டாவது அவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒருமித்திருந்து ஒற்றுமையா இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதி சபையிலே எத்தனை பேர் இருந்தார்கள்? 3120 பேர் இருந்தார்கள். அந்த 3120 பேரும் ஒற்றுமையா இருந்தார்கள். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒற்றுமை இருந்தது, ஒரு மனம் இருந்தது. இது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மிக அவசியம். இந்த ஒற்றுமை, இந்த இடத்துல கிரேக்க பதம் கொய்னோனியா என்ற ஒரு கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் கூட்டுறவு. கூட்டுறவு, ஒற்றுமை, ஒரு மனம் என்று சொன்னால் கூட்டுறவு. கூட்டுறவுன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம், அதான் கூட்டுறவு. எல்லாருக்கும் எல்லாம். அந்த ஒற்றுமையிலே அவர்கள் உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த ஒற்றுமை என்பது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். இங்கே வாசிக்கிறோம், விசுவாசிகள் எல்லாரும், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம், ஒரே மனமுள்ளவராக இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தனக்கு ஒருவனாயினும் தனக்குள்ளவர்களை ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்க ஆச்சரியமான ஒரு விஷயம், திரளான கூட்டம், ஆனால் ஒரே மனமாயிருக்கு, ஒற்றுமையா இருந்தார்கள். சிந்திக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 8 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருந்தால் 10 விதமான கருத்துக்கள் வருகிறது. சபையில 100 பேர் இருக்கிறோம், 50 பேர் இருக்கிறோம், 50 விதமான கருத்துக்கள் என்ன செய்யுது? வந்துடுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார், விசுவாசிகளாகிய திரள் கூட்டம், திரள் கூட்டம், ஒரு பெரிய திரள் கூட்டம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல 3120 பேர் கூடி 3120 கருத்துக்களை சொல்லவில்லை, ஒரே ஒரு கருத்து. விசுவாசியுடைய சிந்தனை, விசுவாசியுடைய மனம், விசுவாசியுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றாக இருந்தது. நம்முடைய கர்த்தர் ஒருவர், நம்முடைய விசுவாசம் ஒன்று, நம்முடைய ஞானஸ்தானம் ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் ஒன்று. அப்படியானால் நம்முடைய கருத்துக்களும் ஒன்றாகத்தான் இருக்கணும். கருத்துக்கள் பலவிதமா இருக்கக்கூடாது. மூப்பர்கள் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து ஒரு கருத்தை சொல்லுவாரானால் அந்த கருத்துக்கு உடன் விசுவாசிகளாகி நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராகி நாம் அந்த கருத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு ஒரே மனமுடையவர்களா இருக்க வேண்டும். என்ன இவர் மட்டும் புதுசா சொல்றாரு, என்ன அவருக்கு மட்டும் அப்படி அக்கறை? இது ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு, நான் எபேசியர் வாசிக்கிறோம், ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே பரிசுத்த ஆவியும் ஒரே தேவனும் உண்டு. கருத்துக்கள் மட்டும் ஏன் பலவிதம்? உலகத்தான் இருக்கட்டுமே, அவனுக்கு இருக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரே மனம். ஒரு சபையில நம்முடைய எல்லாருடைய நோக்கம் ஒன்று.
அந்த நோக்கம், அந்த லக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வாசிங்க, ஆச்சரியம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டம் இன்னைக்கு 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துவது, ஒரே எண்ணம், ஒரே இருதயம், ஒரே நோக்கமா இருப்பது கடினமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் திரள் கூட்டம் ஒரே சபையார் ஒரே மனமாக ஒரே இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க வாசிக்கும் 44:2-44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இந்த இடத்துல சகலமும் ஒன்றாக இருந்தது, ஒற்றுமையாக இருந்தார் சொன்னால், நம்முடைய தேவன் சமத்துவத்தை விரும்புகிற தேவன். நம்முடைய தேவன் சமத்துவ வாழ்க்கையை அங்கீகரிக்கிற தேவன். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சமத்துவம் உள்ளவராய் வாழ வேண்டும். ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஒரே மனமுடையவர்களாக ஒற்றுமையாக எல்லாருக்கும் எல்லாம் என்ற சிந்தையோடு கூட வாழ அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். பாகுபாடு இருக்கக்கூடாது. அது ஜாதியோ மதமோ பொருளாதாரமோ நிறமோ வசதி வாய்ப்புகளிலோ ஏற்ற தாழ்வுகள் புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடாது. பாரம்பரிய சபைகளில் இருக்கு, நூற்றாண்டு கண்ட பாரம்பரிய சபைகளில எல்லாமே இருக்கு. புதிய ஏற்பாடு சபையிலே அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையிலே சமத்துவம் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆதி திருச்சபையார் நமக்கு வலியுறுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து காண்பித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையானது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் அந்த 46 வாசிக்கிறோம். மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள், பொறாமை இல்லை, போட்டிகள் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, வருத்தங்கள் இல்லை. அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். ஆதி திருச்சபைக்கும் இன்றைய திருச்சபைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், ஆதி திருச்சபை வாழ்க்கை முறைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். மூன்றாவதாக 47வது வசனம், இறுதியாக வாசிக்கிறோம். ஆதி சபை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆதி திருச்சபை ஒற்றுமை ஒருமனமாய் இருந்து சமத்துவமாய் வாழ்ந்தார்கள். மூன்றாவது சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 47ல தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர்களுடைய ஒற்றுமையை பார்த்த ஜனங்கள், இங்க சொல்லப்பட்ட ஜனங்கள் பிரஜாதிகள், ரட்சிக்கப்படாத கூட்டத்தார். ஒரு வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், மூன்றாவது வசனம், இந்த ஒற்றுமை ஒருமனம் சமத்துவம் என்று சொன்ன விஷயத்துல சகோதரர்கள் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் வேத வசனம் ஆலோசனை சொல்லுகிறது. இங்கே பிலிப்பி சபையாருக்கு
பவுல் எழுதுகிற வேலையில கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோனியாவுக்கும் சிந்திகையாவுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஏன் சொல்றாரு? பிலிப்பி சபையில இந்த ரெண்டு சௌரியருக்கும் ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள். இப்ப சபையில சௌரியமார்களுக்கும் ஒற்றுமை, ஒரு மனம், ஒரே சிந்தை, ஏக சிந்தை இருக்க வேண்டும். இதை கேள்விப்படுத்தான் பவுல் சொல்லுகிறார். ஏயோனியாவுக்கும் சிந்திகையாவுக்கும் பிரிவினை இருக்கிறது, பிரிவினை இருக்கக்கூடாது, அவர்கள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி, இந்த பிரிவினையை சரி செய்யும்படி, இந்த பிரச்சனையை ஒற்றுமைப்படுத்தும்படி, உனக்கு உதவியா இருக்கும்படி உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிலிப்பி சபை மூப்பருக்கு பவுல் எழுதுகிறார். அப்ப சௌரியத்திலையும் ஒற்றுமை இருக்கணும். இன்னைக்கு சௌரியத்திலையும் குடும்பங்களிலே பிளவுகள், திருச்சபைகளிலே பிளவுகள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்யப்பட வேண்டிய நிலைமையில், கட்டாயத்தில, கடமையில நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவருடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கையை பார்த்த மற்ற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஒரு நேர்மையான வாழ்க்கை, பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்த்த மற்ற ஜனங்கள் பார்க்கிறாங்க, அவங்களிடத்துல தயவு இருந்தது. மனிதர்கள் பார்க்கும்படிக்கு நம்முடைய நற்செயல்கள் காணப்பட வேண்டும். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இங்கே ஆண்டவரும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு மனுஷர்கள் உங்கள் நல்ல செயலை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இதைத்தான் ஆதிச்சபையார் செய்தார்கள். ஜனங்களுக்கு முன்பாக நேர்மையான, ஒளிவு மறைவு இல்லாத, சமத்துவம் இல்ல, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வெளிச்சமாக உப்பான ஒரு வாழ்க்கை முறையை ஆதி சபையார் வாழக்கூடியவர்களாயிருந்தார்கள். இதை கண்ட மற்ற ஜனங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு தயவு உண்டானது என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபையை சகோதர சபை என்று சொல்லி ஆண்டவர் பேர் வைக்கல, நாம பேர் வச்சுக்கொள்ளல, ஜனங்கள் கொடுத்த பேர். காரணம், அவருடைய அந்நியுன்னிய புரிந்து கொள்ளக்கூடிய ஐக்கியம் பிரஜாதிகளுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. மற்ற மக்கள் கொடுத்த பேருதான் இவர்கள் சகோதரர்கள், அதிலிருந்து வந்ததுதான் சகோதர சபை. இப்ப ஆதிச்சபையாருடைய வாழ்க்கை முறை நேர்மையானதாக, ஒளிவு மறைவு அற்றதாக காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் வார்த்தையிலே மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் சாட்சியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்ததினாலே ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதின சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவருடைய நேர்மையான வாழ்க்கையை பார்த்து, ஒற்றுமையான வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் ஜனங்கள் ரட்சித்தார். அதான் உண்மை. இவங்க நற்செயலை செய்யறாங்க, அந்த வசனம் நம்ம அப்படிதான் விசுவாசிக்க முடியும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த ஆதிச்சபையார் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஆதிச்சபையாருடைய ஒற்றுமை, ஆதிச்சபையாருடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கை ஜனங்களிடத்திலே தயவு பெற்று அதை கண்ட ஜனங்களை ஆண்டவரை ரட்சித்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். சபைகள் வளர்ந்து பெருகினது.
சபை வளம் பெறுவதற்கு காரணம் ஆதிச்சபையாருடைய செயலும் வாழ்க்கை முறையும். இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகளை வளராமல் இருக்கிறது. காரணம் நாமே. நம்முடைய செயலும் நம்முடைய வாழ்க்கை முறையும் சற்று தேவனுடைய பார்வையிலே குறைவுள்ளதாக இருக்கிறது. நாம் பூர்ணர்கள் அல்ல, ஆனாலும் நம்மால் இயன்ற நிலைமையில நம்முடைய வாழ்க்கையை சரியான வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவேதான் இந்த பகுதி சபைகளினுடைய பொற்காலம். ஆதி சபையார் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே இணைக்கப்பட்டார்கள். அப்படி சபையில் இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதைத்தான் 42 இருந்து 47 வரைமாக நாம் சிந்தித்தோம். அவர்கள் தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்த அந்த அடிப்படை உபதேசங்களை மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காண்பித்தார்கள். தேவன் சொல்லி போன ஒற்றுமை ஒருமனமுள்ள வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்தார்கள், கண்டார்கள். சொல்லிக்கொள்ள 44 அவர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவித்தார்கள். இறுதியாக ஜனங்களிடத்திலே தயவு பெற்று ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் சபைகள் வளரும், சபைகள் பெருகும், ஜனங்களிடத்தில் நமக்கு தயவு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை ஒற்றுமை ஒருமனம் சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் அங்கே சொல்லி முடியாத மகிழ்ச்சி அடைவார். நம்முடைய நற்கிரியை நேர்மையானதாக ஒளிவு மறைவற்றதாக இருக்குமானால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள், சபைகள் பெருகும். எனவே ஆதிச்சபை விசுவாசிகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பீட்டு பார்த்து குறைவானவைகளை சரி செய்து சீர் செய்து சீர்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கு முன்னாக நாமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் சௌர அறைகள் சொன்னது போல நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வசனத்தின்படியாக நாம் இன்னும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒற்றுமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தமாகுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். எனக்கு இந்த அழைப்பை கொடுத்து வாய்ப்பை கொடுத்த அருமையான சபையாருக்கு, என்னை நேசித்து ஜெபித்து உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எங்கள் அன்பின் ராஜாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாள் மதியான வேளைக்காக நன்றி கூறி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தை பகிர்ந்தளிக்கப்பட்டது. கர்த்தாவே, ஆதி திருச்சபையார் எப்படியாக உம்மை ஆராதித்தார்கள், அவர்களுடைய அன்யோன்யம் ஐக்கியம் மக்கள்